ஃபேமிலி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ப்ராப்பராக நீங்கள் அப்லோட் பண்ணணும். ப்ளஸ் அதில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லைக், ஃபாலோவர்ஸ், வியூஸ் இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் அண்ட் நீங்கள் ப்ராப்பராக ரீல்ஸ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமோட ப்ரோக்ராமான பான் ஆஃப் இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு மெம்பராக இருக்கிறதால இது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ரீச் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணும்போது சில சாங்ஸ்லாம் மறுபடியும் வரதை பார்த்துருப்பீங்க. அதை தான் ட்ரெண்டிங் சாங்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வைரல் சாங்ஸில் வீடியோஸ் போடுறது தான் உங்களுக்கு ரீச் அதிகமாக தரும். அதுக்காக நான் இன்னொரு டிப்ஸும் வச்சுருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு நான் போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வைரல் சாங்கை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த தான் வைரலாக சாங் போயின்னு இருக்குது, அதனால் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே ஆடியோவை சூஸ் பண்ணிவிட்டு யூஸ் ஆடியோவை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணோன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ரீல்ஸ் பண்ணோன்னா கூட பண்ணிக்கோங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஃபர்மேஷன் வீடியோக்கான ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. அதை தான் இதில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் உங்களுக்கு 2 ஸ்க்ரோல் கிடச்சிரும். ஒன்று பார்த்தீங்கன்னா கேமரா ஆடியோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண ட்ரெண்டிங் மியூசிக். இன்ஸ்டாகிராமில் இப்போ ஒரு ட்ரிக்கை நம்ம பயன்படுத்த போகிறோம். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெண்டிங் மியூசிக்கில் தான் வீடியோ போடுறோம் அப்படின்னு ஏமாற்ற போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மியூசிக்கை நம்ம மியூட்டில் வச்சுருவோம், இல்லைனா கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு பேக்ரவுண்டில் மட்டும் வர மாதிரி பண்ணிவிட்டு கேமரா ஆடியோ, அதாவது என்னோடய வீடியோவில் இருக்கிற ஆடியோவை நான் ஹை வச்சுருப்பேன். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ட்ரெண்டிங் மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராமுக்கு தெரியும். இந்த ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு இல்லை, ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ராப்பராக ரீல்ஸ் அப்லோட் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் கவர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ராக்டிவான ஏதாவது ஒரு கவர் வீடியோலே இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது கவரை எடிட் பண்ணலாம். நான் வீடியோவில் இருக்கிற கவரே சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோஷாப் பண்ணி எடிட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் கவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும் போதும். கேப்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. ப்ளஸ் கேப்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு வீடியோவில் என்ன உள்ளே இருக்கோ அதுக்கான கீவேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 1 கிளிக்கில் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணோம் அப்படின்னு போடுறேன். இது ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதிலே என்னோடய கீவேர்டான ஃபோட்டோ எடிட்டிங் அண்ட் லைட் ரூம் அப்படின்றதும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஹேஷ்டேக் தாங்க. ஹேஷ்டேக்கை நீங்கள் சரியான விதத்தில் யூஸ் பண்ணோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராமுக்கு சொல்கிறதே இந்த ஹேஷ்டேக்காக தான் இருக்கும். ஹேஷ்டேக்கை நீங்கள் சரியான விதத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது இன்ஸ்டாகிராம் ஜேர்னிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேறு லெவலான டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் பீப்புள்ஸ் அண்ட் கொலாபரேஷன். டேக் பீப்புள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் கொலாபரேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஒரு வந்திருக்க அப்டேட்டின் படி நீங்கள் 3 பேரை கொலாப் பண்ண முடியும். நல்லா ரீச் கொடுக்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு பாருங்கள் கொலாப் பண்ணலாமான்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள். 3 பேர் ஆடியன்ஸ் உங்களுக்கு லைக் அண்ட் வியூஸ் தர போகிறாங்க. அதனால் கொலாப் கண்டிப்பாக பண்ணுங்கள். ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் டாபிக். இதுவும் ஹேஷ்டேக் மாதிரி தான். இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடுறீங்க, யாருக்கெல்லாம் உங்கள் வீடியோவை காமிக்கணும் அப்படின்றத புரிய வைக்கிறதே இந்த ஆட் டாப்பிக்காக தான் இருக்கும். ஆட் டாபிக் அண்டு ஹேஷ்டேக்காக தான் இருக்கும். அதனால் இந்த 2த்தையும் நீங்கள் சரியான விதத்தில் யூஸ் பண்ணணும். நான் டெக்னாலஜி பற்றி தான் டிப்ஸ் கொடுத்துருக்கிறதால நான் டெக்னாலஜியில் போயிட்டு என்னென்ன வேணுமோ அதை மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வேணுமோ அந்த கேட்டகரியில் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆட் டு ஃபேஸ்புக் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணதால் என்னோடய வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ரீல்ஸில் இருந்து வியூஸ் நிறையவே வந்திருக்கு. ரீச் ஆகும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி ரீச் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இதை ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ரீல்ஸை. இது மாதிரி தான் நீங்கள் போஸ்ட் பண்ணணும் உங்கள் ரீல்ஸை ப்ராப்பராக. இதே மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகிருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒன் லைஃப், லவ் யூ ஆல்.